பாசமும் மென்மையும் போல பெற்றோரின் உறவும் பாசமும் நினைத்தாலே மணக்கும். மாதா பிதா குரு தெய்வம் என்ற வார்த்தைக்கு இணங்க நமது சேனலின் பெயரும் தித்திக்கிறது. உங்கள் ஆன்மீக யூடியூப் சேனலின் பெயரும் ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி என்ற சிறப்பு உடையதாகும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், பெற்றோரை நேசிப்போம். வணக்கம், வாழ்க வளத்துடன். அருணாச்சலா டிராவல்ஸ், அருணாச்சலா கால் டிரைவர்ஸ். வணக்கம், வாழ்க வளத்துடன். உங்கள் சக்தி சிவாய நமக்கு திருச்சிற்றம்பலம். ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக யூடியூப் சேனல் மூலமாக அந்த காணொலியில் நான் பார்த்துட்ருங்க. அன்புண்ணங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனை, டிபி ஹாஸ்பிட்டல் அப்படின்வாங்க. சானட்டோரியம் பின்னாடியே துர்கா நகருக்கு பக்கத்தில் குட்டி மலையில் எம்பெருமான் முருகனை தரிசனம் பண்ண போயிட்டுருக்கோம். மலையின் பேர் பார்த்திங்கன்னா பச்சை மலை அப்படின்வாங்க. இங்கே பக்கத்துலேயே எம்பெருமான் ஈசனுடைய திரு ஆலயம் இருக்குது. பக்கத்தில் ஒரு குட்டி காளி கோவில் இருக்குது. இப்போது நம்ம முருகப்பெருமானை தரிசனம் பண்ண இப்போ மலை ஏறிட்டுருக்குங்க. அந்த மலையில் ஏறுற தரிசனத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ முருகப்பெருமானை தரிசனம் பண்ண நம்ம வந்துட்டுருக்கோம். அதற்கு முதல் கடவுளான கணபதியே, சிந்தாமணி கணபதியை தரிசனம் பண்ணி மலை ஏற தொடங்குறேங்க. ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் மூலமாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய அன்பு சப்ஸ்கிரைபர், வாடிக்கையாளர்கள், வியூவர்ஸ் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நம்ம சேனலுக்கு பேர் ஆதரவு தந்துட்டுருக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ச்சியாக அந்த வீடியோவை பாருங்கள், எல்லோரும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆலைகள், அதிசயங்கள், புது புது விஷயங்கள், குழந்தைங்க கிட்ட இருக்கக்கூடிய தனி திறமைகள், நிறைய விஷயங்களை தொகுத்து வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு எல்லோரும் பார்க்கக்கூடியங்க நிறைய ஒத்துழைப்பு கொடுக்குற பட்சத்தில் நம்ம சேனலை ரொம்ப டெவலப் பண்ண முடியுங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். இந்த மாதிரி மலை ஏற வரும்போது அடியர்கள் மலைக்கு எந்த தீங்கு இறைக்காதவனும் பாதுகாப்பாக பயணம் செய்யுங்க. சிறப்பாக இருக்கும். ஃபாரஸ்ட் உள்ளலாம் வரன்ற போது நம்மளும் பாதுகாப்பாக இருக்கணும். ஃபாரஸ்ட்டுக்கும் தீங்கு இல்லாத இருக்கணும். இந்த குட்டி பருவதமலை சொல்லுவாங்க. அந்த பருவதமலை மாதிரி இருக்க பாருங்க மலை. இப்போது இங்கே ரோப் கட்டி ஏறி வச்சுருக்காங்க. இந்த ரோப்பினுடைய உதவி மூலமாக போக முடியும். பாதைகள் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது. இந்த மாதிரி மலை ஏற்றம் எல்லாம் நம்ம போகும்போது எந்த தீப்பற்றக்கூடிய பொருள் எடுத்துகிட்டு போகாதீங்க. இயற்கைக்கு எந்த கேடும் வராத அளவுக்கு பாதுகாப்பாக இயற்கையை பாதுகாக்கிற அளவுக்கு நம்ம போயிட்டு வருவோங்க. ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. சிவாய நம்ம திருச்சிக்கும் வெற்றிவேல் முருகனை கரோகரா. அப்படியே பின்னாடியே திரும்பி பார்ப்போம். எப்படி இருக்கு பாருங்க. முருகா, குட்டி ட்ரெக்கிங் சூப்பராக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் செருப்பு போட்டுட்டு வாங்க, இல்லை ஷூ போட்டுட்டு வாங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். மலையுடைய பாதி உச்சிக்கு வந்திருக்குங்க.
மேலே சந்திர பகவான் தெரியாத பிறகு 3ஆம் பிறை. ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏறுறதுக்கு. இந்த மாதிரி கயிறு பிடிச்சி ஏறுறது சூப்பராக இருக்குது. பருவத மலையில் கடபாறையை பிடிச்சி ஏறுவோம், இங்கே கயிறை பிடிச்சி ஏறுறோம். பேலன்ஸிங் கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். சிவாய நம்ம திருச்சிட்டும். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வெற்றிவேல் முருகன் கரோகரா, வெற்றிவேல் முருகன் கரோகரா. முருகா விளையாட்டுத்தனமாக தயவு செய்து ஏறாதீங்க. இங்கே வெளிச்சமாக இருக்க சொல்ல வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே ஏறி இறங்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குங்க முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி கயிறு விட்டு கட்டி வச்ச அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா நல்லா இருக்கிற நம்ம ஏறத்துக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நிறைய நல்லுள்ளவங்க எவ்வளோ பேர் எம்பெருமான முருகனை தரிசனம் பண்ண சிரமப்பட்டு மேலே வந்திருப்பாங்க. ஏறுறதுக்கு இந்த கயிறு ரொம்ப உதவியாக இருக்குங்க. கட்டினவங்க எல்லோருக்கும் நல்லதே நடக்கணும்னு முருகிற மனசார வேண்டிப்பாங்க. வேல் வந்தாச்சு. முருகர் கிட்ட வந்தாச்சு. அப்படியே வந்தாச்சு. ஒரு 20 நிமிஷம் மலை ஏறி வந்தால் ஏகாந்தமான தரிசனத்தை முருகர் அழகில் மயங்கலாங்க. இங்கே பாருங்கள், மாலை சூரிய மறைகிற நேரம் எவ்வளோ அழகாக இருக்குது. ஏழு மயிலும் துணியுண்டு முருகா. நல்லா கவுளி பேசுதுங்க இங்கே. மணமேல இருந்து பார்த்துட்ருக்கீங்க. குட்டி இந்த மாவும் சிவ முருகா. அங்கே ஒரு வேல் இருக்கு, சும்மா அப்படியே அந்த தார்பாய் கட்டி வச்சுருக்காங்க. எம்பெருமான் முருகப்பெருமான தரிசனம் பண்ணிகிட்ருக்குங்க. இப்போ வள்ளி மணாளன் கரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு குட்டி விநாயகர், வள்ளி தேவியானோட முருகர் அருமையான தரிசனங்க. அப்படியே மாலை சூரியன் சந்திக்கும்போது, முருகனை சந்திக்கும்போது மனசுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது தெரியுமாங்க. முருகனே முதல்வனே முத்துக்குமரனே வடிவேலனே செந்தில் ஆண்டவனே துணை, வேலும் மகிழும் சேவலும் துணை, கடம்பா இடும்பா சேனாதிபதி முருகா வள்ளி மணாளா. முருகனுடைய ஆசீர்வாதத்தில் அழகாக அருமையாக முருகரை தரிசனம் பண்ணோம். சன் செட்டிங் பாருங்கள்,
அப்படியே சந்திர பகவானை பாருங்கள். மயில் சத்தத்தை பாருங்கள். ஆமாம், நான் மயில்ண்ணா. பாருங்கள், அப்படியே சென்னையை சுற்றி வந்தாச்சுங்க நம்ம. சூப்பராக இருக்குமா, ஏறி பாருங்கப்பா. ஃபுல் ரவுண்டு. ஆமாம், எங்கே போனால் கிடைக்காது. ஆமாம், இது பாருங்கள், ஏரி வராங்க. நம்ம ஏரி மேலே இருக்கும், கொஞ்சம் கடினமாக இருக்குங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் ஹாய் வியூவர்ஸ், வணக்கம், வாழ்க வளத்துடன் உங்கள் சக்தி ஜெய். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டது குட்டி மலை, முருகன் பச்சை மலைன்னு சொல்லக்கூடிய மலைகளை தான் இப்போ ஏறிட்டு இப்போ இறங்கிட்டு இருக்கோம். எம்பெருமான் முருகனை அருமையாக அழகாக தரிசனம் பண்ணிட்டு வரோம். நிறைய மன அமைதியோடவும் நல்ல ஆனந்தத்தோடு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த காணொலி தான் பார்த்துட்ருங்க. ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்ருங்க. வணக்கம், வாழ்க வளத்துடன். வணக்கம், வாழ்க வளத்துடன். பெற்றோரை நேசிப்போம். ஓகேண்ணா, அதை கட் பண்ணுறேன். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். பருவதமலைக்கு போகும்போது பைரவர் கூடயே வருவார்னு சொல்லுவாங்க. நிதர்சனமான உண்மைங்க, பக்தியோட. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பைரவர் இது அப்படியே வந்துட்டு நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காரு பாருங்கள். வெள்ளியங்கிரியில் கொம்பு இருந்தால் தான் மலை ஏற முடியும். பருவத மலையில் கடபார பாறை ஏறும்போது கடபாரையை பிடிச்சி தான் ஏறணும். இங்கே பச்சை மலைக்கு வரும்போது இந்த கையோட உதவியோடு தான் கீழே இறங்கி ஏறி ஆகணுங்க. ஏறும்போது கூட ஏறிடலாம், இறங்கும்போது கையுடைய உதவி இல்லைன்னா இறங்குறது ரொம்ப சிரமங்க. இந்த கயிறு இந்த ஆலயத்துக்கு தந்து இந்த மாதிரி கட்டி வச்சு பக்தர்களுக்கு ஏதுவாக போனம் செய்த அந்த நல்லுள்ளங்கள் நிச்சயமாக நல்லா இருக்கணும்னு முருகப்பெருமானுக்கிட்ட மனப்பூர்வமாக வேண்டிப்போங்க. இன்னும் அடியார்கள் நிறைய பேர் இந்த ஆலயத்துக்கு நிறைய நல்ல விஷயம் செய்யுங்க. இந்து தர்மம் தடை தோங்கி வளர நிறைய பேர் உதவி செய்யுங்க. சிவாய நமக்கு திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. எதை செய்தாலும் பெற்றோரை என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாதுங்க. பெற்றவங்களை நம்ம நேசித்து அவங்க மேலே அன்பு செலுத்தி அவங்கள கடைசி காலம் வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு செய்யும்போது இறைவனே நமக்கு பணிவிடை செய்வாருங்க. நம்மளுடைய அப்பா அம்மாவை 1000 சண்டை சச்சரவு பிரச்சனைகளையும் சந்தித்து நம்ம செய்யும்போது தான் இந்த மாதிரி முருகர் அனைத்து தெய்வங்களும் நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து நம்மளை வழிகாட்டுறாங்க. இந்த மாதிரி ஆலயங்கள்லாம் வரத்துக்கு பெற்றோரோட அருள் ஆசி இருக்கிற பட்சத்தில் தான் தெய்வங்கள் நமக்கு துணையாக இருந்து வழி நடத்துங்க. பெற்றோரை நேசிப்பும் நல்லதே நடக்கும். ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் மூலமாக அந்த காணொலி பார்த்துட்ருங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்பு சப்ஸ்கிரைபர், வியூவர்ஸ் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளத்துடன் உங்கள் சக்தி ஜெய். திருநீலகண்டம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அழகான இயற்கை சூழலோட ரம்மியமாக அமைதியாக மனசுக்கு இதமாக இருக்குங்க. முருகரை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது சிவாய நமக்கு திருச்சிற்றம்பலம். நட்டனையாவது நமச்சிவாய வைத்த விநாயக பெருமானுக்கு மனமார்ந்த நன்றிகள். நல்லபடியாக முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி கீழே வந்துட்டோம். அடிவாரம் வந்தாச்சு பாருங்கள். பைரவர் கூடவே இருந்துகிட்ருக்காருங்க, நம்ம கூடவே. பைரவி அழகான ரம்மியமான இடங்க. வணக்கம்.
ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு மனமார்ந்த நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை லைட்டாக தட்டி விடுங்க. வணக்கம்.